ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா. சேலம் கண்ணக்குறிச்சி கொண்டப்ப நாயக்கன்பட்டி ஷரோன் மருத்துவமனை பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழா நிறைவாக அம்மனுக்கு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து கொண்டு பம்பை மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இன்னொரு தட்டு ஒன்று என்ன கொடுக்கலாம், அப்படி ஊற்றி பரசுராமனை பெற்ற பின்னமே பக்குவ கன்னியான ஆதி ஒரு வாராகி அம்மா, ஆதி ஒரு வாராகி அம்மா பசுமலையில் வீட்டிருக்கோம், பசுமலையில் வீட்டிருக்கோம் வாராகமுகி, வாராகமுகி நாங்களைக்க நீ வருவேன் வேலையிலே தாயே. ஆலய வளாகத்தில் அபிஷேக கேடயத்தின் மீது உற்சவ ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மன் ஸ்ரீ சக்தி காளியம்மனை அமர்த்தி பக்தர்கள் கைகளால் பால் அபிஷேகம் நடைபெற்றது. நாடி வந்த மக்களுக்கு நீ நல்பலன தந்தருள்வா, தேடி வந்த மக்களுக்கு திருமுகத்தை தந்தருள்வா. நேர வேலையிலே அழைக்கும் பொழுது பால்கோடத்தை ஐந்தெழுத்தாகவே ஓரெழுத்து உருவமாயிரனோர் அமர்ந்த சக்தி, ஐந்தெழுத்தாகவே ஓரெழுத்து உருவமாயிரனோர் அமர்ந்தவாராகி, 6 சாஸ்திரமோ 96 தத்துவமோ ஆகமனையாக துருவமோ 51 அலட்சரமுனிகளோ 5 மாற்றிடும் மாதிரமுனிகளை அஞ்சகமாய் செய்திட்ட அரக்கர்களையும் அம்மா இந்நேர வேலையே ஆதி ஒரு வாராகி அம்மா, அம்மா அக்காலும் தங்கையாரும் நீங்க 5 2 7 பேரும் ஆதி ஒரு பிரம்மாம்பிகா, ஆதி ஒரு பிரம்மாம்பிகா, ஆதி ஒரு வைஷ்ணவியும், ஆதி ஒரு வைஷ்ணவியும், ஆதி ஒரு இந்திராணி, ஆயாரம் பிரம்மாம்பிகா. இந்த நாங்களுக்கு இந்த 5ஆவதா உதித்தவளே அந்த 7 பேரு கண்ணீர, அந்த 7 பேரு கண்ணீர என் தாய் வராகி அம்மா 5ஆவதா பிறந்தவ. இந்த ஆயாளுக்கு செவ்வாடகாரி, இந்த ஆயா செவ்வாடகாரி முந்தரையன் அங்களுக்கு எந்த முகம் இருந்தாலும் ஏத முகம் பார்த்து அடைய செவ்வாடத்தாயே நீ ஆயானி தேவியா. இங்கு அபிஷேகம் செய்யப்படும் பால் மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது போல் மின் சாதனங்கள் கொண்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.
தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கும் உற்சவருக்கும் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மனுக்கு முகத்திற்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து புது பட்டாடையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி கற்கள் பதித்த நகை கிரீடம் அணிவித்து தாமரை மலர் மாலைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க தீப ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அம்மனுக்கு குருதி பூஜை நடைபெற்றது. நவ தானியங்கள் பெருக வேண்டி குருதி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி புது பட்டு சேலையுடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி நறுமண மலர் மாலைகளுடன் அழகாக ஸ்ரீ சௌக்கிய வராகி அம்மனையும் ஸ்ரீ சக்தி காளி அம்மனையும் அலங்கரித்து இருந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சீர்வரிசை பொருட்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனிடம் சமர்ப்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து பம்பை மேல தாளங்கள் கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு சேவை நடைபெற்றது. உனக்கு ஹரிராரா ஆதிவாராகி அம்மா உனக்கு ஹரிரண்டோ தூராரா வாராகி அம்மா உனக்கு ஹரிரண்டோ அம்மனுக்கு ஹரிராரா வாராகி முகிதாயாரே உனக்கு ஹரிரண்டோ தூராரா அம்மனுக்கு ஹரிராரா வாராகி அம்மனுக்கு ஹரிரண்டோ உனக்கு நாள் புறமோ சங்கிலியா வாராகி தாயார உனக்கு நவரத்தின ஊஞ்சலம்மா அம்மாவுக்கு நாள் புறமோ சங்கிலியா வாராகி அம்மா உனக்கு நவரத்தின ஊஞ்சலம்மா அம்மனின் அவரத்தின ஊஞ்சலிலே வாராகி தாயாரே நாயகியே நினைத்திரைதை அமர்ந்த அவரத்தின ஊஞ்சலிலே வாராகி அம்மனி நாயகியே கண்ணுறங்கே அம்மனுக்கு இருமுறம் முழங்கிலியா எங்க வாராகி தாயாரே அம்மனுக்கு இருவாச்சி ஊஞ்சலம்மா அம்மனுக்கு வாராகி தாயாரே ரெண்டோ உனக்கு ஹரி மூஞ்சல் தாராட்ட ஹரி மூஞ்சல் தாராட்ட ஹரி ஊஞ்சல் தாராட்ட இங்க வந்து தாராட்ட திருத்த வந்து பாலூட்டோ திருத்த வந்து பாலூட்டோ மரோ தாண்டி பக்க நின்று பாடல் சொல்ல பக்க நின்று ஊஞ்சல் சொல்ல மாய பெருமா
மானோர் ஹரிராரிராரா ஹரிராரிராரா அங்க பக்க நின்று ஊஞ்சல் நல்ல ஹரிராரிராரா பக்க நின்று பாட்டி செய்ய ஹரிராரிராரா பச்சை மரம் மூங்கில் வெட்டி ஹரிராரிராரா ஹரிராரிராரா படுத்த மூக்க நாறு வாங்கி ஹரிராரிராரா படுத்த மூக்க தொட்டடியில ஹரிராரிராரா ஆராகி தாயே நீ கண்ணுறங்கு தாயாரே ஹரிராரிராரா படுத்த மூக்க தொட்டடியில ஹரிராரிராரா ஹரிராரிராரா வாராகி கண்ணோரங்கு ஹரிராரிராரா ஜெகத்தால மாங்கனியே நல்ல திரையாபூதே எங்க திகத்தால மகனியே மத்தேனே தீனயமுதே எங்கள் ஜெகத்தால மாங்கனியே நல்ல திரையாபூதே எங்க திகத்தால மகனியே மராரிராரிராரா மராரி ஹரிராரா அம்மனாக வந்து கொடகவியோ அம்மனல் பாம்பு ஆராட்டும் வந்து கொடகவியோ அங்க நல்ல பாம்பு ஆராட்டும் அம்மா சேச்சே கொடகவிய அம்மா சென்னாகோ ஆராட்டே வந்து கொடகவிய ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி, குங்குமம், பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி சதீஷ் குறிச்சி சிறப்பாக செய்திருந்தனர்.